ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் ஸோ அவங்க வந்து தெலுங்கு நிறைய பண்ணிருக்காங்க. நான் முதல்ல வந்து படிக்காதவங்க கூட ஆக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய படம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு ஃபோட்டோ அனுப்புறேன். ஏதோ சொல்லி கொண்டு இருக்கா லிஃப்ட்ல பார்த்தேன். கண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு சார். நீங்க நினைக்கிற மாதிரி சூப்பரா இருக்கும். கொஞ்சம் வெயிட் போடணும். ஒரு 2 kg 3 kg வெயிட் போட்டா இல்ல சூப்பரா இருக்கும். நான் வந்து சார் ஆக்டிங் சார் டான்ஸ் கேட்டேன் சார். அவங்க பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் எல்லாம் இருக்கு. நீங்க போட்டோ பார்த்தா எனக்கு என்னடா இது, அதான் நீங்க வெயிட் போடுவா நீங்க பாருங்க சார். சரி சார், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க வந்து இது பண்ணுங்க. எனக்கு அது மனசு தான். சரி, எதுக்கும் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் சாரி எல்லாம் போட்டு அந்த விஷயங்களை கெட்டு பண்ண பார்த்த பிறகு எனக்கு வந்து எஸ் நல்லா தோடிச்சு. அதுக்கப்புறம் ஓகே இப்போ இதுக்கு ஆக்டிங்ல நீங்க பாத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் ரம்யா கிருஷ்ணனுக்கு. அதுக்கப்புறம் ஃபாதர் கேரக்டர் வந்து சிவாஜி கணேசன். எனக்கு வந்து பிரம்மாண்டமா ஃபுல்லா அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. சிவாஜி கணேசன் சொன்ன உடனே ரவிக்குமார் சார் டெஃபினட்டா வேண்டாம் சார். எஸ் சார் இருக்கிறது 4-5 சார். சிவாஜி சார் போட்டு ஆடியன்ஸ்க்கு டிசப்பாயிண்ட் ஆடுவாங்க. சிவாஜி சார் பண்ணால் அந்த மாதிரி அட்லீஸ்ட் தேவர் மகன் மாதிரி நிறைய கேரக்டர் இருந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு வந்து கமல் வந்து ஒரு வாரிசாக வர்றாங்க. இதில் அப்படி கிடையாது. வேண்டாம் சார். இல்லை சார், சிவாஜி சார் எஸ் அவர் கூட நீங்கள் அப்போ தான் எனக்கு கண்ணியமாக இருக்கும். சரி சார் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் பண்ணி சிவாஜி சார் கிட்ட கதை சொல்லியிருக்காரு. சிவாஜி சார் டேய் அவன் ரஜினிகாந்த் அவன் சிகரெட் போடுறானா, இல்லை கண்ணாடி சுட்டுறானா, இல்லை ஸ்டெப்பில் வந்து பின்னாலே நடக்கிறானா, பல்ட்டு அடிக்கிறானா, அதெல்லாம் எனக்கு சொல்லாது. என்னுடைய சப் கேரக்டர் அது மட்டும் சொல்லு அப்படின்னு இவர் அதை மட்டும் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு சரி ஓகே அவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரி ஓகே பண்ணுறேன் அப்படி வச்சு வந்தாரு சார். ஒத்துக்கிட்டார். ரொம்ப ஹாப்பி. சூப்பர். ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு கேட்டா சார் ஓகே பட் அவர் கேட்ட பணம் சார் என்ன இவ்வளோ கேட்டாங்க சார். 5-6 டேஸ்க்கு என்ன சார் எனக்கு நான் எனக்கு அப்படியே என்ன. அப்போ ரவி சார் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர் டைரக்டர். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் முத்துராமனுக்கு அப்புறம் அவர் தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி எதுக்கு சார் இவ்வளோ சார் நாம வந்து முதல்ல இது யோசிச்சிருக்கணும். அவர்கிட்டே போய் கதையெல்லாம் சொல்லி இது பண்ண பிறகு சம்பளத்துக்காக அவர் இது பண்ணுவோம் சார். நம்மளை விட கேவலமாக யாரும் இருக்க மாட்டோம் அப்படி சொல்லி நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு அவர் ரொம்ப ஃபோன் பண்ணி சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு. நான் ஒரு 9 மணிக்கு நான் வர்றேன் சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட் ஒரே கட்டாக கொண்டு போய் அவர்கிட்ட வந்து அவர் கால்கனியில் வச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர் வந்து நம்ம புக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவர் கரெக்டாக வந்து சிவாஜி சார் இருந்தால் அது கரெக்டாக வந்து ஹீரோன்னு சொன்னால் அது லக்ஷ்மி போடணும். நான் சரி லக்ஷ்மியை வந்து அப்படியே புரிஞ்சு அப்படியே அந்த ராதரகை மணிமன்னன் இப்படி வந்து காஸ்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம செட்டப் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சிவாஜி சார் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எங்கள் செட்டில் வாகினி வந்து அந்த செட்டில் வந்து சிவாஜி சார் வந்து மணிவண்ணனுக்கு வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுக்குறது. அது வந்து அவர் வந்து மேக்கப் ரூமில் இருக்காங்க. போய் பார்த்தா டைலாக் வச்சுட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்ன செய்யறது 5-6 லைன் மனப்பாடம் பண்ணி இல்லைடா அந்த மணிவண்ணன் அவன் தூள் பண்ணுறான்டா, ரொம்ப நல்லா பண்ணுறான்டா, அவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான், நான் வந்து விடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி கிடையாது. அப்போ அந்த வயசில் என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது பாருங்க.